சில பிரகாஷ்ராஜ் ரோல் இருக்குல்ல, அதுதான் நான் பண்ண வேண்டியது. படத்தில் வந்து நான் பண்ணுறதுக்குன்னு வச்சுருந்த சீன் அது. அவர் ரஜினி சாரே கேட்பார், முத்துலி அப்படி கேட்டார். அப்புறம் கேமராமேன் பண்ணலான்ற சொன்னேன் சார். நான் அதெல்லாம் வேணாம், நீங்கள் பண்ணுங்க அது அப்படின்னாரு. அப்புறம் கோயம்புத்தூர் முதலியார் ஆக்கிட்டு அப்போ இறுக்கி அணைச்சி ஒரு சும்மா தருவாங்க. அது மாதிரி இவர் எதாவது கேட்பாருன்னு சொல்லிட்டு நான் முதல்ல வச்சுருந்தேன் சார், நான் இதில் வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு படத்தில் நான் வந்து நடிக்க போனேன்னா, ஏதோ இதில் வந்து பார்க்க பிரகாஷ்ராஜ் சார் மீட் பண்ணுவோம். சார் நான் அவரோட ஒரு படமாக ஒரு சீனாவது நடிக்கணும் சார். அது வரைக்கும் ரஜினி சார் ஒன்றும் நடிக்கலை அவர். அதனால் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சீன், காசு கூட வேணாம் சார், ஒரே ஒரு சீன். சரி நான் நடிக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன் ஒரு கேரக்டர், 2 நாள் தான் ஷூட்டிங்கு, 2 நாள் வரீங்களா அப்படின்னா, ஓகே சார் டெஃபினட்டாக சார் அப்படின்னாரு. அப்படி பண்ணது தான் அவர் பிரகாஷ்ராஜ். அந்த இதில் ஆக்சுவலாக பிரகாஷ்ராஜ் கெஸ்ட் ரோல் மாதிரி இருக்கும். அவர் வேணும்னு கேட்டார். அப்புறம் தான் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்து அதுக்கப்புறமா லாஸ்ட் ஷெட்யூலில் சாங் எடுத்துகிட்டு இருக்கோம், பிக்கே இருக்குது சாங்கு. அப்புறம் நான் எடிட்டிங்லேருந்து வந்து அவர் கேட்பேன், இந்த சாங்கெல்லாம் ஒழுங்காக போய்ட்டுருக்கா அப்படின்ட்டு. என்ன நீங்கள் என்ன எதுவுமே பண்ணல அப்படின்னு. சரி அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, நாளைக்கு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட சரி டான்ஸஸ் ஆடுறாங்கல்ல, நாளைக்கு வந்துடுறீங்களா கிளம்புறேன் ஓகே அப்படின்னு. அப்புறம் போனால் ஃபுல் ட்ரெஸ் ரெடியாக இருக்குது எனக்கு, அவர் போட்ட மாதிரியா. ஸோ அது அவர் பண்ணது அது.